Hello friends, welcome to Tamitek tutorial. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா Excel உடைய ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம Excel வந்து நார்மலா வந்து நம்பரை வந்து சம் பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து sumங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா போதும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் தான். ஆனா இந்த வீடியோல நம்ம என்ன பண்றோம் அப்படினா வெறும் பாசிட்டிவ் நம்பரை மட்டும் எப்படி ஆட் பண்றது அத பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவா நம்ம நம்பரை வந்து சம் பண்ணோம் அப்படினா நார்மல் sumங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா போதும். இந்த மாதிரி sum இத மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். இது வந்து பாசிட்டிவ் நம்பரா இருந்தாலும் சரி நெகட்டிவ் நம்பரா இருந்தாலும் சரி இல்ல வெறும் பாசிட்டிவா இருந்தாலும் எல்லாமே ஆட் பண்ணிடும். இதுதான் நம்ம நார்மலா பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள். ஆனா எனக்கு பாசிட்டிவ் நம்பரோட சம் மட்டும் தான் வேணும் அப்படினா அதுக்கு வந்து நீங்க sumifங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும். இப்போ நான் இந்த இன்புட்ல பார்த்தோம் அப்படினா எதெல்லாம் பாசிட்டிவ் நம்பர் அப்படினா இந்த அதாவது 0 க்கு மேல இருக்க எல்லாமே பாசிட்டிவ் நம்பர் தான். 20 10 5 அதுக்கு அப்புறம் இங்க ஒரு 10. ஓகேங்களா? சோ இதனோட ரிசல்ட் மட்டும் தான் எனக்கு வரணும். இந்த நெகட்டிவ் நம்பர்லாம் வர கூடாது. அதாவது இத நான் இன்புட்டாவே எடுக்க கூடாது. இதுதான் வந்து ரிசல்ட். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம என்ன எக்ஸல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படினா sumif. ஏன் இந்த if யூஸ் பண்றோம் அப்படினா ஏன்னா நம்ம வந்து பாசிட்டிவ் நம்பருக்கான ஒரு கண்டிஷன் செட் பண்ண போறோம். நார்மலா இந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தோம் அப்படினா மூணு ஆர்குமென்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் வந்து நம்மளுடைய இன்புட் ரேஞ்ச். இந்த மொத்த இன்புட்டை நீங்க கொடுத்துறணும். அதுக்கு அப்புறம் இந்த செகண்ட்ல கிரைட்டீரியான்னு ஒரு இருக்கு. இந்த ஆர்குமென்ட்ல தான் நீங்க வந்து பாசிட்டிவ் நம்பருக்கான கண்டிஷனை செட் பண்ணனும். அது எப்படிங்கிறது நான் சொல்றேன். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா சம்முக்கான ஓவரால் ரேஞ்ச். அதுவும் வந்து இந்த மொத்த இன்புட்டை நீங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து வெறும் பாசிட்டிவ் நம்பர் மட்டும் தான் இன்புட்டா எடுத்துக்கும். அதோட ரிசல்ட் மட்டும் தான் காமிக்கும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து நார்மல் சம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றேன். இப்போ நார்மல் சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது sum போட்டுட்டு நம்பர் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ண வேண்டியதான். இப்படி நான் கொடுத்துறேன். கொடுத்தோம் அப்படினா ரிசல்ட் வந்து 5 ன்னு வருது. 5ங்கிறது எப்படினா இப்போ பாருங்க 20 30 35 45 -40. சோ ரிசல்ட் வந்து 5 ன்னு வந்து போகுது. இது வந்து எல்லா நம்பரையுமே ஆட் பண்ணுது. அதனால ரிசல்ட் வந்து 5 ன்னு வர போகுது. இப்போ நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படினா கால்குலேட் ஒன்லி பாசிட்டிவ் நம்பர். இது மட்டும் தான் இன்புட்டா எடுத்துக்கணும். இது எடுத்துக்கணும். அதுக்கு அப்புறம் இது எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். sumif. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஆர்குமென்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச், நம்மளோட இன்புட் ரேஞ்ச். செகண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ண போற கிரைட்டீரியா. நம்ம என்ன கிரைட்டீரியா அப்ளை பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் வொர்க் ஆகும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா சம்மோட ரேஞ்ச். அது வந்து இன்புட்டா கொடுத்தணும். இப்போ பார்த்தோம் அப்படினா இந்த மொத்த இன்புட் நான் வந்து செலக்ட் பண்றேன். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படினா கிரைட்டீரியா. இங்க வந்து நம்ம என்ன செட் பண்ணோம் அப்படினா greater than 0 மட்டும் கன்சிடர் பண்ணு. ஏன்னா greater than 0 மேல இருந்துச்சுனா அது பாசிட்டிவ் நம்பர். அப்போ வந்து நெகட்டிவ் நம்பர் வரவே வராது. சோ அதனால நம்ம ஈஸியா பாசிட்டிவ் நம்பர் மட்டும் தான் அது இன்புட்டா எடுத்துக்கும். அதுக்கு அப்புறம் கமா போட்டுட்டு இந்த மொத்த இன்புட்டும் மறுபடியும் செலக்ட் பண்ண வேண்டியதுதான். சோ இப்போ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படினா 45 ரிசல்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படினா இப்போ 20 வரும். அதாவது வந்து இந்த இன்புட் எடுத்துக்கும். சோ 20, இந்த இன்புட் எடுத்துக்கும் 10 30, இந்த இன்புட் எடுத்துக்கும் 35. இது எடுத்துக்காது. அதுக்கு அப்புறம் 10 45. சோ இப்படி தான் வந்து பார்த்தோம் அப்படினா நீங்க பாசிட்டிவ் நம்பர் மட்டும் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்றதுக்கான ஆர்குமென்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஃபங்க்ஷனை விட 3 ஆர்குமென்ட் இருக்கும். நார்மல் ஃபங்க்ஷன்ல ஒரே ஆர்குமென்ட் தான். நீங்க காட்டக்கூடிய அந்த இன்புட்டை அப்படியே செலக்ட் பண்ணி கொடுத்தாலே வந்துரும். சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இன்புட், செகண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த கிரைட்டீரியா பார்த்தோம் அப்படினா நம்ம greater than 0 அப்படினு கொடுக்கணும். ஏன் greater than 0 ன்னு கொடுக்கிறோம் அப்படினா greater than 0 இருந்தா தான் அது பாசிட்டிவ் நம்பர். ஓகேங்களா? இல்லனா நெகட்டிவ் நம்பரும் சேர்ந்துரும். சோ இந்த கண்டிஷன் வச்சா தான் உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பர் வந்து கால்குலேட் ஆகும். அதுக்கு அப்புறம் தேர்ட் ஆர்குமென்ட் வந்து நம்மளுடைய இன்புட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ஆட்டோமேட்டிக்கா 45ங்கிறது வந்துரும். சோ இதுதான் இப்படி தான் வந்து பாசிட்டிவ் நம்பர் வந்து நம்ம எக்ஸல்ல கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.